கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மனநல காப்பகம் அங்கு பராமரிக்கப்பட்டு வந்தவர்களின் கால்களில் விலங்கிட்டு கொடுமை செய்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மனநல காப்பகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் சென்றாம்பாளையத்தில் தனியார் மனநல காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இந்த காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் என 39 பேர் பராமரிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தனியார் காப்பகத்தை ஆய்வு செய்ய கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் உத்தரவிட்டார். அதன் பேரில் மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் ராஜசேகரன், மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் சந்திரமோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் காப்பகத்திற்கு விரைந்தனர். அப்போது அங்கு சென்று ஆய்வு செய்த போது காப்பகத்தில் ஒரே அறையில் அதிக நபர்களை அடைத்து வைத்திருந்ததும், சிலர் காலில் இரும்பு விலங்கு மாட்டப்பட்ட நிலையில் இருந்ததை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். கழிப்பிடம் தொற்று நோய் பரப்பும் விதமாக மிகவும் மோசமான நிலையில் இருந்ததும் தெரிய வந்தது. மேலும் இந்த காப்பகம் கடந்த 3 ஆண்டுகளாக எவ்வித அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்த அதிகாரிகள் உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து காப்பகத்திற்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதை அடுத்து காப்பகத்தில் இருந்த ஆண்கள், பெண்கள் என அனைவரும் அங்கிருந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட மனநல காப்பகத்திற்கு வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனையடுத்து போலீசார், வருவாய்த்துறையினர் முன்னிலையில் உரிய அனுமதியின்றி செயல்பட்ட காப்பகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கைதி போல விலங்கிட்டு கொடுமை செய்த மனநல காப்பகத்திற்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தது போல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காப்பகத்தில் அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.